ஓகே இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ப்ராப்ளம் क्वेश्चन நம்பர் 7 அதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இது பாருங்க if அப்படினு கொடுத்திருக்கான். if then prove that அப்படினு சொல்லிருக்கான். if then prove that அப்படினு. சரியா? அப்பனா கண்டிஷனல் ப்ராப்ளம். இது என்னது? இதுவும் கண்டிஷனல் ப்ராப்ளம் தான். முன்னாடியே ஒரு கண்டிஷனல் ப்ராப்ளம் சொன்னாலியா, ரெண்டு ப்ராப்ளம் போட்டோம். அதே மாதிரி தான் இதையும் நீங்க இன்டர்பிரட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. சரியா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பாருங்க. if this condition is true இத ப்ரூவ் பண்ணோம். இப்போ இத நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல, இத எடுப்போம் முதல்ல. பாருங்க என்ன வரும்னா, என்ன வரும் அப்படி பாப்போமா? பாருங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? tan theta plus cot theta. அது எப்படி எழுதலாம்? நம்ம 1 ன்னு ப்ரூவ் பண்ணோம்ல. tan theta வை நம்ம என்ன பண்ணலாம்? sin theta by cos theta ன்னு எழுதலாம். plus cot theta வை என்ன பண்ணலாம்? cot theta by sin theta ன்னு எழுதலாம். ஓகேவா? cot theta by sin theta ன்னு எழுதலாம். இது என்ன பண்ணலாம்? that is equal to LCM எடுக்கலாம். இங்க என்ன இருக்கும்? cos theta times sin theta. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, இங்க வந்துரும். அப்புறம் இதையும் கம்பேர் பண்ணுங்க. cos மேட்ச் ஆயிடுது, யாரும் இல்ல, sin இல்ல. அப்ப மேலே கீழே sin theta வால மல்டிப்ளை பண்ணனும். கீழே sin theta பண்ணா sin theta into cos theta. இப்ப மேல sin theta into sin theta என்ன வந்துரும்? sin square theta ஆகும் நியூமரேட்டர்ல. பிளஸ் இப்போ இதையும் மேட்ச் பண்ணி பாருங்க. sin theta சேமா இருக்கா? யார் இல்ல? cos theta இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? cos theta இல்ல. பாருங்க இங்க cot எழுதிருங்க, தப்பா இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க? இது cos theta. ஓகே? ஓகே. இப்போ இதையும் மேட்ச் பண்ணி பாருங்க. sin theta இங்க யார் இருக்கா? cos theta. இப்ப மேலே இங்கேயும் cos theta வால மல்டிப்ளை பண்ணனும். கரெக்ட்டா? கீழ பண்ணா பாருங்க cos theta into sin theta தான் வந்துச்சு. இங்க ஒரு cos ஆல மல்டிப்ளை பண்ணா cos into cos ஆயிடும், cos square theta ஆயிடும். cos square theta ஆயிடும். ஓகேவா? இப்போ இத நீங்க என்ன பண்ணலாம்? that is equal to sin square plus cos square எவ்வளவு? 1. so 1 by எனக்கு என்ன வரணும்? cos theta sin theta. இப்போ பாருங்க கொடுத்தது வந்து இப்படி ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். tan theta plus cot theta 1 by cos theta sin theta வந்துரும். இப்போ நம்ம एक्चुअली இத என்ன சொல்லணும்? நம்ம 1 ன்னு சொல்லணும். இப்ப இது 1 ஆ போணும். இது 1 ஆ போனா இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணா தான் வரும். இப்போ இந்த கண்டிஷன் சொல்லுது பாப்போமா? எனக்கு sin theta cos theta இருக்கீங்க. அப்ப இந்த கண்டிஷன்ல இருந்து நான் என்ன பண்றேன் பாருங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம கொடுத்திருக்கிறது அது given. கொடுத்திருக்கிறது என்னது? given. அது என்னது? sin theta plus cos theta is equal to எவ்வளவு கொடுத்திருக்கான்? 3 அப்படி கொடுத்திருக்கான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரேடிக்கல் சைன் வந்து நமக்கு என்ன வேணா இருக்க வேணாம். ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் ரூட்ன்றதுனால ஸ்கொயர் பண்ணி. ஏன் ஸ்கொயர் பண்ணனும்? இப்ப காரணம் சொல்றேன். இது போகும், இன்னொரு காரணமும் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். சோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயரிங்னா தமிழ்ல வர்க்கப்படுத்திடணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், வர்க்கப்படுத்துதல். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்ப இங்க என்ன வந்துரும் உங்களுக்கு? sin theta plus cos theta whole square. இங்க என்ன வந்துரும்? √3 square. √3 square. இது பாருங்க a plus b whole square. a plus b whole square நம்ம நிறைய வாட்டி எழுதிருக்கோம். போனா இங்க பாருங்க ரீகால் பண்ணிக்கோங்க. a plus b whole square என்னது? a square b square 2ab. ஓகேவா? அப்ப இங்க எழுதலாம். நம்ம என்ன பண்ணலாம்? sin square theta cos square theta plus 2 cos theta sin theta is equal to இது என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். இது என்ன ஆயிடும்? 3 ஆயிடும். ஆனா sin square plus cos square எவ்வளவு? 1 plus 2 sin theta cos theta is equal to 3. இப்போ எனக்கு இங்க 1 வேணாம். என்ன பண்ணோம்? அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஞாபகம் இருக்கா? +1 ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுங்க? -1 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. -1 ஆட் பண்ணனும், 1 ஆல சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? 1 plus -1 ஆட் பண்ணிட்டேனா இங்க என்ன பண்ணிடுவேன்? 3 plus -1. இது அடிட்டிவ் இன்வெர்ஸ். இது அப்படியே எழுதிக்கலாம். plus 2 sin theta cos theta. சோ 1 க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் யாரு? -1. இங்க ஆட் பண்ணா ரைட் ஹேண்ட் சைடுலயே ஆட் பண்ணனும். அப்பதான் ஈக்குவல் டு மெயின்டெய்ன் ஆகும்.
ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். ஓகேவா? 1 - 1 ஆயிடும் 0 ஆயிடும். அப்ப எனக்கு 2 sin theta cos theta is equal to 3 - 1 plus into minus minus 3 - 1 2. ஓகேவா? இப்போ பாருங்க 2 நான் ஜீரோ நம்பர் தானே. அப்ப அவனுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸா ரெசிப்ரோக்கல் போடணும். கரெக்ட்டா? அப்ப 2/1 க்கு ரெசிப்ரோக்கல் என்னது? 1/2. அப்ப நான் என்ன பண்ணுவேன் இப்ப 2 sin theta cos theta is equal to என்ன பண்ணுங்க இது பேரு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 1/2. இங்க என்ன பண்ணுங்க 1/2. சோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். இதுதான் உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க 2 ஆல அந்த பக்கம் டிவைட் பண்ணிடு அப்படினுவாங்க. இததான் என்ன சொல்லுவாங்க ஸ்கூல்ல 2 ஆல டிவைட் பண்ணிடுங்க அப்படினுவாங்க. இந்த 2 கேன்சல் ஆயிடும். என்ன வந்துரும் 1. இது என்ன ஆயிடும் sin theta cos theta ஆயிடும். இது 1 ன்னு வச்சுக்கலாமா? இப்போ sin theta cos theta என்ன ஆயிடுச்சு நமக்கு 1 ஆயிடுச்சு. இப்போ பாருங்க இங்க என்ன பண்ணலாம்? இத நான் அப்படியே யூஸ் பண்ணலாம். இந்த 1 எடுத்து sin theta cos theta க்கு பதிலா நான் என்ன போடலாம் 1 போடலாம். போடலாமா இல்லையா? that is equal to 1/1. எப்படி by எதனால இது using 1 அந்த 1வது ஈக்குவேஷன்ல sin theta cos theta நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் 1 ன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அப்ப இந்த sin theta cos theta நான் என்ன போடலாம் 1 ன்னு போடலாம். 1/1 என்ன ஆயிடும் 1. சோ இத தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். that is what is our RHS. அத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. tan theta plus cot theta is equal to 1. நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்க tan theta plus cot theta ஸ்டார்ட் பண்ணோம். tan theta plus cot theta ஸ்டார்ட் பண்ணோம். பண்ணோமா? அது இப்ப என்ன சொல்லிட்டோம் 1 ன்னு சொல்லிட்டோம். So first subdivision over. Okay? Okay. பாருங்க क्वेश्चन நம்பர் வந்து 7th क्वेश्चन or 7th problem subdivision 2. சரியா? அது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க if √3 sin theta minus cos theta is equal to 0. ஓகேவா? அப்படி இருந்தா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta by 1 minus 3 tan square theta அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நல்லா பாத்துக்கங்க. இந்த ஃபார்முலா எப்ப வேலிட்? இப்போ இந்த ஃபார்முலா எப்ப ட்ரூ ஆயிருக்கும் தெரியுமா? இந்த டினாமினேட்டர் 0வா போக கூடாது. இந்த ஃபார்முலா ட்ரூவா இருக்கணும் அப்படினா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா ட்ரூவா இருக்கணும் அப்படினா ஒன்னு டினாமினேட்டர் இங்க 0வா போக கூடாது. ஏனா எனி நான் ஜீரோ நம்பர் பை 0 வந்து அன்டிஃபைன்ட் ஆயிடும். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நோவா போக கூடாது. அன்டிஃபைன்டா போக கூடாது. அப்பதான் வேலிடா இருக்கும் இந்த ஃபார்முலா. இது முக்கியமான பாயிண்ட். இது உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்லை. நீங்க வந்து +1 போகும்போது என்ன பண்ணுவாங்க நீங்க படிப்பீங்க மல்டிபிள் ஆங்கிள்ஸ் படிக்கும்போது படிப்பீங்க காரணம்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஒன்னு டெஃபினட்டா சொல்ல முடியும் என்னால இந்த கணக்கு இந்த ப்ராப்ளம் உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு வராது. அதை மட்டும் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இதுல ஒரு இது இருக்கு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? இங்க பாருங்க இது கொடுத்திருக்கான் √3 sin theta minus cos theta எவ்வளோ 0. அப்ப இங்க என்ன சொல்லலாம் √3 sin theta minus cos theta இருக்கு. நான் அடிட்டிவ் இன்வெர்ஸ் யூஸ் பண்ண போறேன். சோ minus cos theta plus cos theta இதுக்கு ஆப்போசிட் சைடு இங்க ஆட் பண்ணிட்டேன். அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா யூஸ் பண்ணிட்டேன். சோ இவன் 0 ஆயிடும். அப்ப எனக்கு என்ன வரும் √3 sin theta is equal to என்ன வந்துருவான் cos theta ஆயிடும். ஓகே cos theta ஆயிடும். இவனுக்கு √3 வேணாம். அப்ப டிவைட் பண்ணிடலாம். இது நான் ஜீரோ தானே. ரெண்டு பக்கம் √3 ஆல டிவைட் பண்ணா அதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா. அப்ப என்ன வந்துரும் sin theta is equal to 1/√3 times cos theta. எனக்கு இங்க cos theta வேணாம். அப்ப நான் என்ன பண்ணலாம் இங்க டிவைட் பண்ணிடலாம். சரியா? cos theta வால டிவைட் பண்ணா வச்சுக்கோங்க theta என்னமா இருக்க கூடாது 90 ஆ இருக்க கூடாது. cos 90 0 ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம் டிவைட் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் theta என்ன கிடையாது 90 ஆ இருக்க கூடாது. ஏனா cos 90 னா 0 டிவிஷன் பை 0 நாட் அலௌட். இங்கே theta 90 இல்ல. ஓகேவா? இப்போ இதில இருந்து நமக்கு tan theta என்ன தெரியுது? tan theta என்ன தெரியுது 1/√3. 1/√3 னா theta எவ்வளவு? theta எவ்வளவு 30. theta எவ்வளவு 30. சரியா?
இப்போ இங்க வாங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் tan 90? ஏன் இது எழுதுறது தெரியுமா? இது ஏன் எழுதுறது தெரியும்? tan 90 என்னது? undefined. tan 90 வந்து undefined. இப்போ தீட்டா எவ்வளவு நமக்கு 90. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வாங்க. then இங்க என்ன சொல்லிருக்கான்? prove that அப்படின்றான். prove that சொல்லிருக்கான். இப்போ தீட்டாக்கு 30 டிகிரி கொடுக்கணும்ல, 3 times 30 எவ்வளவு வந்துரும்? tan 90 வந்துரும். அப்ப நான் என்ன பண்ணுவோம்? tan 3 times 30 டிகிரி கொடுப்பேன். என்ன வந்துரும்? tan 90 டிகிரி வந்துரும். tan 90 நமக்கு என்னது? undefined. left hand side undefined வந்துச்சா? அப்பனா ஃபார்முலா என்ன ஆயிடும் நமக்கு? இன்வாலிட் ஆயிடும். சரியா? ஃபார்முலா வந்து ட்ரூவா இருக்காது. அன்டிஃபைன்டா இல்லாத பாயிண்ட்ஸ்ல தான் அந்த ஃபார்முலா ட்ரூ. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்க? டெக்னிக்கல் அட்மிசிபிள் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இங்க பாருங்களேன். இங்க பாருங்க. டினாமினேட்டர் பாருங்க. இதுல 1 minus 3 tan square theta. அந்த இடத்துல என்ன பண்ணுங்க? 1 minus 3 tan theta எவ்வளவு? tan square of 30 degree. tan square 30. This is 1 minus 3 tan 30 வந்து 1/3. அதுக்கு ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும்? 1 minus 3/3 வரும். so 1 minus 1 0 ஆயிடும். அப்ப டினாமினேட்டர் என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. ஓகேவா? அப்ப டினாமினேட்டர் 0, டிவிஷன் பை 0 நாட் அலௌட்னு சொன்னோம், அன்டிஃபைன்டு சொன்னோம். அப்ப இதுவும் அன்டிஃபைன்டு. அப்ப இது வந்து மீனிங் வராது. சரியா? இந்த ப்ராப்ளம் மீனிங் வராது. நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே விட்டுருவோம். நீங்க ஹையர் கிளாஸ் பண்ணா தெரிஞ்சுப்பீங்க. விட்டுருங்க அப்படியே. 1 ப்ராப்ளம் 8 சப்டிவிஷன் 1 உங்க எக்ஸசைஸ் 6.1ல இதுவும் கண்டிஷனல் ப்ராப்ளம் தான். நான் ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்றாங்க. ஏன்னா ஆல்பா பீட்டா வெவ்வேறு ஆங்கிள் இருப்பாங்க, ரெண்டு ட்ரையாங்கிள். ஸோ நீங்க இன்டர்பிரட் பண்ணி பாருங்க. ஜியாமெட்ரிக்கலா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? cos alpha by cos beta is equal to m and cos alpha by sin beta is equal to n. Then prove that m square plus n square times cos square beta is equal to n square அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா வந்துரும். இப்போ பாருங்க இதான ப்ரூவ் பண்ணோம். நமக்கு m square n square பாருங்க m இருக்கு n இருக்கா கொடுத்துருக்கான். அப்ப இது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஓகேவா? therefore m square plus n square நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிப்போம். m square plus n square. அப்ப m ஸ்கொயர்னா இத ஸ்கொயர் பண்ணனும். அது என்ன வந்துரும்? cos square alpha by cos square beta plus இங்க என்ன வந்துரும் உங்களுக்கு? n ஸ்கொயர் பண்ணி இங்க போடலாம். அப்ப இங்க இதையும் ஸ்கொயர் பண்ணனும். so cos square alpha by sin square beta. sin square beta. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க? இது ரெண்டுத்துக்கும் LCM எடுங்க. இது ரெண்டுத்துக்கும் LCM எடுங்க. என்ன வரும்? cos square beta sin square beta மல்டிப்ளை பண்ணா அப்படியே LCM. அப்புறம் கம்பேர் பண்ணலாம். cos square beta இல்லாதவன் யாரு? sin square beta நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா cos square alpha sin square beta plus இது நீங்க கம்பேர் பண்ணுங்க. LCM sin square beta சேம் ஆயிடுதா? இல்லாதவன் யாரு? cos square beta இங்க பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன வரும்? cos square alpha cos square beta. ஓகேவா? இப்போ நியூமரேட்டர் பாருங்களேன். இங்க cos square alpha இருக்கு, இங்க cos square alpha இருக்கு. அவனை வெளிய எடுத்துக்கலாம். cos square alpha வெளிய எடுத்துட்டீங்கன்னா இங்க யார் இருப்பா? sin square beta இருப்பா. இங்க யார் இருப்பா? cos square beta இருப்பா. divided by இங்க என்ன இருக்கும்? cos square beta இருக்கும், sin square beta இருக்கும். cos square beta sin square beta. இப்போ நான் என்ன பண்றேன்? இத கொஞ்சம் மாத்திறேன். a b இருந்தா b a ன்னு எழுதிக்கலாம். சோ நான் முதல்ல sin square beta எழுதிக்கிறேன் வசதிக்காக. அது உங்களுக்கு காரணம் தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. sin square beta times cos square beta. அதே தான் எழுதிருக்கேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு காரணம் தெரியும். இப்போ பாருங்க. that is equal to sin square beta plus cos square beta எவ்வளவு? 1. சோ அப்ப இங்க 1 போடுவோம். ஓகேவா? இது cos square beta. கரெக்ட்டா? இது sin square beta. இது பாருங்க இது என்னன்னா அதனால தான் நான் மாத்தி எழுதுறேன் இத.
இங்க sin ஸ்கொயர் இங்க cos ஸ்கொயர் மாத்தி எழுது. cos ஸ்கொயர் பை sin ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்பா பை sin ஸ்கொயர் ஆல்பா. இங்க பாருங்க இது n தானே, n ஸ்கொயர் பண்ணா n ஸ்கொயர் cos ஸ்கொயர் ஆல்பா பை sin ஸ்கொயர் பீட்டா. கரெக்ட்டா? அப்ப இதுக்கு பதில் நம்ம என்ன போடலாம், n ஸ்கொயர் போடலாம். அதுக்கு பதில் நம்ம என்ன போடலாம், n ஸ்கொயர் போடலாம். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், n ஸ்கொயர் multiplied by இது என்ன இடம் 1 divided by இது என்னது cos ஸ்கொயர் பீட்டா. சரியா? cos ஸ்கொயர் பீட்டா. இப்போ இந்த பக்கம் வந்துருவோம். லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு நமக்கு, லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு, m ஸ்கொயர் plus n ஸ்கொயர். அது எழுதிக்கலாமா இங்க, m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் that is equal to என்ன ப்ரூவ் பண்ணோம், m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் n ஸ்கொயர் by cos ஸ்கொயர் பீட்டா. ஏனா n ஸ்கொயர் into 1 n ஸ்கொயர் தான். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், n ஸ்கொயர் by cos ஸ்கொயர் பீட்டா னு ப்ரூவ் பண்ணோம். இத என்ன பண்ணோம், இப்போ ஒண்ணும் இல்ல, அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ என்ன வரும், m ஸ்கொயர் n ஸ்கொயர் டைம்ஸ் என்ன வந்துரும் cos ஸ்கொயர். ஆக்சுவலா இதுவும் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஐடியா தான். ஓகே, அவ்வளவுதான். பாருங்க வந்துச்சா, பாருங்க இத பாருங்க, m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் டைம்ஸ் cos ஸ்கொயர் பீட்டா is equal to n ஸ்கொயர். சரிதா? m ஸ்கொயர் plus n ஸ்கொயர் டைம்ஸ் cos ஸ்கொயர் பீட்டா is equal to n ஸ்கொயர். ஓகே, இப்போ அடுத்த சப்டிவிஷன் போடுவோம். ஓகே, பாருங்க இப்போ क्वेश्चन नंबर 8.2 if 8 question number 8 subdivision 2 if cot theta plus tan theta is equal to x and secant theta minus cos theta is equal to y, then prove that x square y to the power 2 by 3 minus xy square to the power 2 by 3 is equal to 1. இந்த ப்ராப்ளம் நீங்க நம்ப மாட்டீங்க. இப்போ நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு எதை பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க பண்ணிட்டு தான் என்ன பண்றோம், இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு போடுறோம். ரொம்ப எளிமையா இருக்கிறதுக்காக தான். myself and நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்ம ரிசர்ச் ஸ்காலர் தியாகராஜன் அவரோட சேர்ந்து தான் நாங்கள் இந்த ப்ராப்ளம் போடுறோம். எவ்வளோலாம் ஈஸி பண்ண முடியும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் போகிறோம். புரியுதுங்களா? சரி, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளத்தை பாருங்களேன். என்ன ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ஏ டு த பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டு த பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இங்க ரைட் சைடு 1 வந்துருச்சா, அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் இருக்கு. ட்ரிக்னாமெட்ரியில நமக்கு 3 ஐடென்டிட்டி இருக்கு பாருங்க. sin ஸ்கொயர் தீட்டா plus cos ஸ்கொயர் தீட்டா 1, secant ஸ்கொயர் minus tan ஸ்கொயர் 1, cosecant ஸ்கொயர் minus cot ஸ்கொயர் தீட்டா 1. ஓகேவா? இதுல இடையில மைனஸ் வருது 2, பிளஸ் வருது 1. அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு இது கிடையாது. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண மாட்டோம் இந்த ப்ராப்ளத்துக்கு. நமக்கு தெரியுது நல்லா. ஏன்னா இங்க என்ன இருக்கு, மைனஸ் சைன் இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணு யூஸ் பண்ணா இந்த ரெண்டு ஐடென்டிட்டில யாரா ஒருத்தர் தான் இந்த இடத்துல வருவான். என்ன இது ஒரு பாயிண்ட் அப்சர்வேஷன். இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்படி இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும்போது இது மொத்தமா என்னவா போயிடணும், சீகண்ட் ஸ்கொயரா போகணும். இல்ல இது மொத்தமா என்ன பண்ணலாம், கோசீகண்ட் ஸ்கொயரா போகலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம செக் பண்ணலாம் இது சீகண்ட் ஸ்கொயரா போதா கோசீகண்ட் ஸ்கொயரா போதா அப்படின்னு. நாங்க போட்டோம் அது சீகண்ட் ஸ்கொயர் தான். கொஞ்ச நேரத்துல நீங்களும் என்ன பண்ணுவீங்க, தெரிஞ்சுப்பீங்க சீகண்ட் ஸ்கொயரா தான் போகுது அப்படிங்கன்னு. பட் கோசீகண்ட் ஸ்கொயரா வரலாம், டிபெண்ட்ஸ் அபான் தி ப்ராப்ளம். பட் இந்த ப்ராப்ளத்துக்கு சீகண்ட் ஸ்கொயர் தான் வரும். பாப்போமா? இப்போ பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்கான் பாருங்க, x given என்ன கொடுத்திருக்கான், x is equal to இங்க என்ன கொடுத்திருக்கான், cot theta plus tan theta. ஓகே, cot theta plus tan theta. இப்போ இத என்ன பண்ணுவோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, cos theta by sin theta plus இங்க என்ன பண்ணிக்கலாம், sin theta by cos theta. இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? cos by sin னா cot, sin by cos. இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு LCM எடுத்துக்கங்க. LCM எடுத்தீங்கன்னா இங்க என்ன வந்துரும், sin theta into cos theta. இது அப்படியே ப்ராடக்ட் போட்டீங்கன்னா வந்துரும். இப்போ இதே பாத்தீங்கன்னா sin theta இது மிஸ் ஆகுது. அப்ப நேரா இதோட மல்டிப்ளை பண்ணுங்க, cos ஸ்கொயர் theta. அதான் LCM. நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், LCM எடுக்கிறதுக்கு தான் ப்ரொசீஜர். இதையும் மேட்ச் ஆகும். இல்லாதவன் யாரு, sin theta. அது நியூமரேட்டரோட இங்க என்ன வந்துரும், sin ஸ்கொயர் theta. அது என்ன ஆகும் நமக்கு, sin ஸ்கொயர் plus cos ஸ்கொயர். sin ஸ்கொயர் plus cos ஸ்கொயர் எவ்வளவு, 1.
ஸோ 1 by இங்க என்ன வந்துடும் நமக்கு sin theta cos theta. ஸோ x நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஓகேவா? x இப்படி எழுதிக்கிறோம். அடுத்தது y என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. x இப்படி எழுதிட்டோம். ஓகே. x ஓட இப்படி எழுதிக்கலாம். x is equal to என்ன வரும் 1 by sin theta into cos theta. இத நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே? இப்ப அதே மாதிரி y நம்ம என்ன பண்ணுவோம்? y ஐ சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க y ஐ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். வாட் இஸ் y? y பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. y is equal to secant theta minus cos theta. கொடுத்திருக்கானா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்? y என்ன பண்ணுவேன்? secant theta minus cos theta. ஓகேவா? இப்போ இத என்ன பண்ணலாம்னா இத I can write it as 1 by cos theta. நம்ம இப்படி எழுத முடியும். secant theta 1 by cos theta minus இது என்னது cos theta. cos theta னா cos theta by 1. இப்போ இது ரெண்டுத்துக்கு LCM எடுக்கலாம். LCM எடுத்தீங்கன்னா 1 into cos theta கரெக்ட்டா? அப்ப இது பாருங்க cos theta சேமா இருக்கு. அப்ப அப்படியே 1 ரீடைன் பண்ணிடலாம். மைனஸ் இது என்னது 1. இங்க cos theta வரணும்னா இங்க cos theta வை மல்டிப்ளை பண்ணனும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணனும். சோ மல்டிப்ளை both numerator and denominator. இங்க cos theta ஏனா ஓகே? சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே ஒரு cos theta இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துரும் நியூமரேட்டர்ல cos theta into cos theta cos square theta. இது 1 into cos theta cos theta. ஓகேவா? LCM கம்பேர் பண்ணலாம். ஓகே? இப்போ 1 minus cos square theta என்னது? 1 minus cos square theta என்னது? sin square theta. 1 minus இது வந்து sin square theta by இது என்னது? cos theta. ஓகேவா? அப்ப what is y? Therefore y என்னது? sin square theta by cos theta. y is sin square theta by cos theta. இதையும் பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கேட்டதை ப்ரூவ் பண்ணலாம். x square y to the power 2 by 3 minus xy square to the power 2 by 3 is equal to 1 அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணலாமா? ரைட். இப்போ இதெல்லாம் அடிச்சுக்கோமா? இதெல்லாம் அடிச்சுக்குவோம். ஓகே? இப்போ பாருங்க x இருக்கு, we have x, we have y. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த டேர்ம் கண்டுபிடிக்க போறோம். ஓகே? now x square y is equal to x என்னது 1 by sin theta cos theta. so 1 by sin theta cos theta square அதான் x square into y யாரு sin square theta cos theta. y வந்து sin square theta cos theta. so இந்த இடத்துல sin square theta by cos theta. so இத என்ன பண்ணலாம்? 1 by பாருங்க ஸ்கொயர் பண்ணனும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இது sin ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர் theta. sin ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர் theta. cos ஸ்கொயர் பண்ணா cos ஸ்கொயர் theta. இது அழிச்சிடுவோம். இது கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஓகே? மல்டிப்ளை பை இது என்னது? sin ஸ்கொயர் theta by cos theta. இப்போ பாருங்க இந்த cos ஸ்கொயர் இந்த sin ஸ்கொயர் theta இந்த sin ஸ்கொயர் theta அடிச்சிடலாம். இந்த sin ஸ்கொயர் theta இந்த sin ஸ்கொயர் theta அடிச்சிடலாம். அடிச்சிட்டா நமக்கு என்ன வரும்? cos ஸ்கொயர் into cos. so 1 by cos cube theta. அது என்னது? secant cube theta. so 1 by cos cube theta என்னது? secant cube theta. அப்ப x square y therefore x square y கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? கியூப் ரூட் எடுக்கணும், அப்புறம் ஸ்கொயர் பண்ணணும். so x square y to the power 1 by 3 அத கண்டுபிடிப்போம் முதல்ல. is equal to secant cube theta to the power 1 by 3. இதான் வந்து
x square y x square y secant cube theta. இப்போ பாருங்க இந்த கியூபும் 3 கேன்சல் ஆயிடும். கியூபும் 3 கேன்சல் ஆயிடுச்சுனா என்ன வந்துரும்? secant theta வந்துரும். இந்த கியூபும் இந்த 3 கேன்சல் ஆயிடும். என்ன வரும்? secant theta வந்துரும். இது வந்து x square to the power 1/3. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அடுத்தது x square y power 1/3. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஹோல் ஸ்கொயர் போடுவேன். அப்ப இங்க என்ன பண்ணுவேன்? இதுக்கு ஸ்கொயர் பண்ணிடுவேன். secant square theta ஆயிடும். இப்ப 2 into 1 என்ன ஆயிடும்? 2 ஆயிடும். அப்ப x square y to the power 2/3 is equal to எவ்வளோ? secant square theta. இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? 1 equation 1 அப்படின்னு வச்சுக்கலாம். x square y to the power 2/3 என்ன பண்ணலாம்? secant square theta. அது வந்து equation 1. நம்ம முன்னாடியே சொன்னோம், ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் ஞாபகம் இருக்குங்களா? என்ன சொன்னோம்? நம்ம என்ன சொன்னோம்? இது வந்து secant ஸ்கொயரா இருக்கும் அப்படினு சொன்னா வந்துச்சு பாருங்க secant ஸ்கொயர். அப்ப இந்த secant ஸ்கொயர் இங்க மைனஸ் வந்துச்சு. அப்ப இது என்னவா இருக்கணும் அப்படினா இந்த டேர்ம் மொத்தம் tan ஸ்கொயரா இருக்கும். அத பார்க்கலாமா? tan ஸ்கொயரா தான் இருக்கும்னு பாப்போம் பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க இதெல்லாம் அழிச்சிடுவோம். இத மட்டும் வச்சிக்கலாம் நம்ம. இத இந்த xy வேல்யூ மட்டும் வச்சிக்கலாம், நமக்கு தேவைப்படும் இந்த xy வேல்யூ மட்டும் வச்சிக்கலாம். இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க xy ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? xy ஸ்கொயர். இந்த டேர்ம் கண்டுபிடிப்போம். Now x into y square. x என்னது? 1 by sin theta cos theta x into y square. இவன் அப்படியே ஸ்கொயர் பண்ணனும். என்ன வரும்? sin square theta by cos theta whole square. ஓகேவா? y ஸ்கொயர். இதான் y. இது பாருங்க y. இப்போ x, இது x, இது y. y க்கு ஸ்கொயர். கரெக்ட்டா? இப்போ இத அழிச்சிடுவோம். இது வேணாம். இது வேணாம். ஓகேவா? ஓகே. இப்போ இத என்ன பண்ணலாம்? that is equal to 1 by sin theta cos theta times sin square square 2 2s are 4 ஆயிடும். அது என்ன ஆயிடும்? sin power 4 theta by இது என்ன ஆயிடும்? cos square theta. ஓகே, இங்க பாருங்க இது sin power 1 theta 4 1 4 1 போனா 3 ஆயிடும். அப்ப இவன் கேன்சல் பண்ணா இங்க என்ன ஆயிடும்? sin cube ஆயிடும். அப்ப இங்க என்ன வந்துரும்? sin cube theta. இது பாருங்க cos power 1 1 plus 1 2 3. சோ இவன் cos cube theta ஆயிடும். cos theta into cos square theta cos cube theta. இது என்ன ஆயிடும்? tan cube theta. அப்ப therefore xy square to the power 1/3. இவன் தான் xy square. இதுக்கு பவர் 1/3 இங்க போட்டா இதுக்கு என்ன பண்ணனும்? tan cube theta க்கு நம்ம என்ன பண்ணனும்? பவர் 1/3 போடணும். ஓகேவா? இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு? tan theta வந்துரும். அப்புறம் இங்க பாருங்க x y square to the power இது 1/3. அவனுக்கு நம்ம என்ன பண்ணனும்? ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்ப இது என்ன பண்ணனும் நம்ம? tan theta வை ஸ்கொயர் பண்ணனும். tan theta ஸ்கொயர் பண்ணா tan square theta. இத என்ன வச்சுக்கலாம்? இப்ப 2. இத வந்து 2 னு வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம கிட்ட 1 இருக்கு. என்ன இருக்கு? இது இருக்கு. ஓகேவா? இப்போ 1 and 2 ஐயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே? ஓகே, இப்போ எல்லாத்தையும் அழிச்சிடுவோம். நம்ம இந்த ரிசல்ட் எழுதுவோம். மொத்தத்தையும் அழிச்சிட்டு ரிசல்ட் எழுதுவோம். x y மட்டும் வச்சுக்கலாம். ஒன்னாவது இந்த ஈக்குவேஷனோ ரெண்டாவது ஈக்குவேஷன் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க therefore இது என்னது? x square y to the power 2/3 minus xy square to the power 2/3 is equal to x square y to the power 2/3. இங்க இருக்கு என்னது? x square y to the power 2/3. என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் நம்ம 1 ல இருந்து? secant square theta. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து secant square theta. இது மைனஸ் மைனஸ் x y square to the power 2/3. x y square to the power 2/3 என்ன ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தோம் நம்ம? tan square theta. ரெண்டாவது ஈக்குவேஷன்.
ஆனா secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் எவ்வளோ 1. இப்போ பாருங்க நம்ம பிகினிங்ல என்ன சொன்னோம், ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி யூனிட் சொன்னோமா, என்ன சொன்னோம் தெரியுமா, இந்த இடையில மைனஸ் வந்தா இது secant ஸ்கொயரா இருக்கலாம் இல்ல cosecant ஸ்கொயரா இருக்கலாம். ஆனா இந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு என்ன வந்தது, secant ஸ்கொயர் தான் வருது. அப்ப இந்த secant ஸ்கொயரா தான் இந்த tan ஸ்கொயர். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிக்னாமெட்ரியில ரைட் சைடு 1 வந்து இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா ஒன்னு secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயரா இருக்கும், இல்ல cosecant ஸ்கொயர் மைனஸ் cot ஸ்கொயரா இருக்கும். பெரும்பாலான இடத்துல நீங்க அந்த ஹிண்ட் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே.